ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரெனால்ட் டஸ்டரோட இன்ஜினு 110 இன்ஜின் இது. இந்த இன்ஜின் இந்த ஒர்க்கு தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இந்த இன்ஜினில் வந்து என்ன ப்ராப்ளம்னா கனெக்டிங் ராடு பேரிங்கு பிஸ்டன் சீஸ் ஆயிடுச்சு. அந்த ஒர்க்கு தான் இப்போ இந்த இன்ஜினில் பண்ணியிருக்கோம். இதுதான் இந்த வண்டியோட பழைய பிஸ்டனு. பிஸ்டன் பாருங்கள் எப்படி சீஸ் ஆகிருக்கு. இதுதான் இந்த வண்டியோட கனெக்டிங் ராடு பேரிங்கு. இதெல்லாமே சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஒர்க்கை தான் இந்த வண்டிக்கு பண்ண போகிறோம். இது இந்த வண்டியோட ஹெட்டு எல்லாமே லேத்தில் கொடுத்து ரெடி பண்ணியாச்சு. பிளாக் எல்லாமே செக் பண்ணியாச்சு, சர்ஃபேஸிங் எல்லாமே. இதுக்கப்புறமா அசம்பிளி தான் பண்ணணும். இப்போ இந்த இன்ஜினில் வந்து கிராங்க் ஷாஃப்ட்டு போல்டு, கனெக்டிங் ராட் போல்டு எல்லாமே டைட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா இந்த இன்ஜினில் வந்து ஆயில் பம்ப் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த இன்ஜினில் வந்து ஆயில் பம்ப்பு வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கிராங்க் ஷாப்லேருந்து செப்பரேட்டாக செயின் வந்து தான் ஆயில் பம்பை ட்ரை பண்ணோம். ஒரு இன்ஜினுக்கு எப்போவுமே ஆயில் பம்பு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆயில் சர்க்குலேஷன் நல்லா இருந்தால் தான் இன்ஜின் நல்லாயிருக்கும். இந்த இன்ஜினில் வந்து ஆயில் சம்பு மாட்டியாச்சு, ஆயில் பம்பும் மாட்டியாச்சு. இதுக்கப்புறமா மெயின் புள்ளி ஆயில் சீல் தான் மாற்றணும். இந்த வண்டிக்கு ஒரிஜினல் தான் வாங்கியிருக்கோம் ஆயில் சீலு. இந்த ஆயில் சீல் தான் ஃபிக்ஸ் பண்ணணும் இப்போது. இந்த இன்ஜினில் வந்து ஃப்ரண்ட் ஆயில் சீல் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ப்ராப்பராக. இதுக்கப்புறமா ஃப்ளைவீல், கிளச் பிளேட், கியர் பாக்ஸ் வந்து லோட் பண்ணணும் ரியரில். ஃப்ளைவீல் வந்து மாட்டியாச்சு. இந்த வண்டிக்கு வந்து டோல்மாஸ் ஃப்ளைவீல் வரும். இந்த இன்ஜினில் வந்து கிளச் பிளேட் இப்போ மாட்டியாச்சு. இதுக்கப்புறமா கியர் பாக்ஸ் லோட் பண்ணோம். இதுதான் இந்த வண்டியோட புது ஹெட் கேஸ்கெட்டு. இந்த ஹோல்ஸ் தான் ஹெட்டுக்கு ஆயில் சர்க்குலேஷன் ஆகிற மெயின் ஹோல்ஸு. ஹெட்டு மாட்டுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து ஹெட்டோட சர்ஃபேஸு, ஹெட்டில் வந்து ஆயில் பஸ் எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். ஹெட்டு டைட் பண்ணும்போது எப்போவுமே வந்து டார்க்கை வச்சு டைட் பண்ணணும். அப்போ தான் ஹெட்டோட போல்ட் எல்லாமே ஈவனாக டைட் ஆகும். கேஸ்கட்டோட சீட்டிங்கும் கரெக்டாக இருக்கும். இந்த வண்டிக்கு வந்து நான் 80 LP பவுண்டு வச்சுருக்கேன் டார்க்கு. ஹெட்டு போல்ட் எல்லாமே டைட் பண்ணியாச்சு. கேம் ஷாஃப்ட்டு சுற்றுற இடத்துக்கு எல்லாம் லைட்டாக ஆயில் போட்டுக்கோங்க. அப்போ தான் ஸ்டார்டிங் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறமா இந்த இன்ஜினில் வந்து டைமிங் சைடு தான் மாட்டணும். வாட்டர் பம்பு ஃபிக்ஸ் பண்ணணும். வாட்டர் பம்ப் அசம்பிளியை வந்து மாட்டியாச்சு. ஆயில் கூலர் அசம்பிளியும் மாட்டியாச்சு இந்த வண்டிக்கு. அப்படியே ஹை ப்ரெஷர் பம்பும் மாட்டியாச்சு. ஹை ப்ரெஷர் பம்புக்கும் டைமிங் வரும் இந்த வண்டிக்கு. இந்த இன்ஜினுக்கு வந்து டைமிங் பெல்ட் மாட்டியாச்சு. கேமோட டைமிங் வந்து இப்படி தான் வரும். கிராங்கோட டைமிங் இப்படி தான் வரும். டைமிங் பெல்ட் இன்ஸ்டாலேஷன் இப்படி தான் வரும் இந்த வண்டிக்கு. இந்த கேமில் வந்து பம்போட புள்ளிக்கு வந்து 18 பல் வரும். டைமிங் தீத்து வரும், 18 தீத்து வரும். கிராங்கோட டைமிங் செக் பண்ணோம்னா செல்ஃப் மோட்டர் கீழே ஒரு போல்ட் வரும். இந்த போல்ட்டை லூஸ் பண்ணிவிட்டு கேமோட டைமிங் செக் பண்ணோம். இப்படி தான் வரும் இந்த டஸ்டருக்கு டைமிங். இப்போ இந்த இன்ஜினில் வந்து டைமிங் கவர் மாட்டியாச்சு. கிராங்க் ஷாஃப்ட்டு புள்ளியும் மாட்டியாச்சு. இந்த டைமிங் கவர் எதுக்கு வருதுன்னா டைமிங் பெல்ட் மேலே டஸ்ட் எதுவும் படக்கூடாதுன்றதுக்காக தான் வருது. இதுக்கப்புறமா இந்த இன்ஜினில் வந்து வால்டோரு, இன்ஜெக்டர் எல்லாமே லோட் பண்ணணும். ரியரில் பார்த்தீங்கன்னா ஹெட்லவே மேனிஃபோல்டு வந்துடும் இந்த வண்டிக்கு. க்ளோசிங் டைப் மேனிஃபோல்டு வரும் இந்த வண்டிக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா பேக்லவே எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்டு வரும். இந்த இன்ஜினில் வந்து வால்டோர் அசம்பிளி வந்து மாட்டியாச்சு. இந்த இன்ஜின் ரியரில் வந்து வேக்கம் பம்பு, வாட்டர் ஜாக்கெட் வரும். இது ரெண்டுத்தையும் மாட்டணும். பிரேக், வேக்கம் பம்பும் ரியர் வாட்டர் ஜாக்கெட்டும் ஃபிட் பண்ணியாச்சு. இந்த இன்ஜினில் வந்து ஆல்டர்னேட்டர், ஏசி கம்ப்ரஸரு, ட்ரைவ் பெல்ட்டு எல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு. 4 இன்ஜெக்டருமே மார்க் பண்ணி தான் ரிமூவ் பண்ணோம். மார்க் பண்ணதை அப்படியே ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு. காமன் ரயிலு,
ஃபியூல் பம்பு மெயின் ஓஸு ரிட்டன் ஓஸு எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு. ஆயில் டிப்ஸ்டிக்கும் ஃபிட் பண்ணியாச்சு. இந்த வண்டிக்கு ஆயில் டிப்ஸ்டிக்கில் தான் ஆயில் ஊற்றுறதும் வரும். இந்த இன்ஜினில் இதுக்கப்புறமா எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்டு, இஜிஆர், டர்போ சார்ஜர் எல்லாமே ஃபிட் பண்ணோம். இஜிஆர், டர்போ சார்ஜர் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா இன்ஜினில் ஃபிட் பண்ணணும். இப்போ இந்த ரெனால்டோ டஸ்டரோட இன்ஜின் ஃபுல்லாக அசம்பிளி பண்ணியாச்சு. இன்ஜெக்ட்ரு, செல்ஃப் மோட்ரு எல்லாமே மாட்டியாச்சு. ஆயில் கூலர், ஆயில் ஃபில்ட்ரு எல்லாமே மாட்டியாச்சு. டிரான்ஸ்மிஷன் மாட்டியாச்சு. ஃப்ரண்ட்டில் டைமிங் சைடில் வந்து ஆல்டர்னேட்ரு, ஏசி கம்ப்ரஸரு, ட்ரை பெல்ட், டென்ஷனரு, ட்ரை பெல்ட் எல்லாம் மாட்டியாச்சு. ரியரில் வந்து டர்போ சார்ஜர், இஜிஆர், எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்டு எல்லாமே ஃபுல்லாக ஃபிட்டிங் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா இந்த இன்ஜினை வந்து வண்டியில் லோட் பண்ணணும். இந்த ரெனால்டோ டஸ்டருக்கு இதுதான் இன்ஜின் லோட் பண்ண போகிறோம். இந்த வண்டியோட இன்ஜின் தான் அது அசம்பிளி பண்ணது. இப்போ இந்த வண்டியில் வந்து இன்ஜின் லோட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா இந்த இன்ஜினுக்கு வந்து ஒயரிங் கனெக்ஷனு எல்லாமே கொடுக்கணும். வாட்டர் வாஷ் எல்லாமே கனெக்ட் பண்ணணும். இப்போ இந்த டஸ்டரோட இன்ஜின் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வண்டி ஓடிட்டு இருக்கு. இந்த இன்ஜினில் வந்து பிஸ்டனும் கனெக்டிங் ராட் பேரிங் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக இன்ஜின் ஒர்க் பண்ணியிருக்கோம். பாருங்கள் வண்டி எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. இப்படி தான் நான் இந்த டஸ்டருக்கு இன்ஜின் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.